வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் தாரகனை அழிக்க வந்த கந்தனுக்கு எவ்வாறு அருள் செய்தார் விநாயகப் பெருமான் என்பதனை அறிந்தோம். இனி தினமும் ஆயிரக்கணக்கான முனிவர்களும் தேவர்களும் சிவனை காண கைலாயம் வருவது வழக்கம். அதுபோல் ஒரு நாள் தேவர்களும் முனிவர்களும் சிவனை வழிபட்டு கொண்டிருந்த பொழுது யாரோ ஒருவர் கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டது. இதனால் கோபம் கொண்ட சிவன், யார் இப்படி மரியாதை இல்லாமல் சிரித்து கொண்டிருப்பது என்று சுற்றி பார்த்தார். அப்பொழுதுதான் தெரிந்தது அது சிவனின் தலைமுடியில் இருந்த ஆதிசேஷன் என்பது. சிவனை வணங்குகின்றவர்கள் தன்னையும் சேர்த்து தலை வணங்குகின்றார்கள் என்ற தலைகணத்தால் வந்த சிரிப்பு என்பதனை சிவன் அறிந்தார். உடனே தன்னுடைய தலைமுடியில் இருந்த நாகராஜனை எடுத்து தரையில் வீச அந்த வேகம் தாங்காமல் நாகராஜன் தலையானது 1000 பிளவுகளாக சிதறுண்டது. நாகராஜனின் ஆணவம் அடங்கி, ஐயனே, என்னை மன்னித்து விடுங்கள், ஓம் நமச்சிவாய என்று சொல்லி அவரை துதித்து வணங்கினான். இதனால் சிவனின் கோபம் சற்று தணிந்தது. நாகராஜனே, உன்னுடைய பாவம் தீர நீ விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி விரதம் இருந்து வழிபடு என்று சொல்லி அனுப்பி வைத்தார். நாகராஜனும் பயபக்தியோடு சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தான். இதனால் மகிழ்ந்த விநாயகப் பெருமான் அவனுக்கு காட்சியளித்து, நாகராஜனே, கர்ப்பத்தினால் உனக்கு ஏற்பட்ட பாவம் நீங்கியது. மேலும் 1000 பிளவுகளான உன்னுடைய ஒற்றை தலையானது 1000 தலைகளாகட்டும். அதோடு நான் உன்னை என்னுடைய ஆபரணமாகவும் அணிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவனை எடுத்து தனது வயிற்றைச் சுற்றி ஆபரணமாக அணிந்து கொண்டார். மேலும் ஆதிசேஷன் மற்றொரு அம்சத்தை பழையபடி ஈஸ்வரின் திருமுடி மேல் வீற்றிருக்கவும் அருள்பாலித்தார். இதனால் ஆதிசேஷன் மனமானது குளிர்ந்தது. இதேபோன்று சந்திரன் ஒருமுறை விநாயகப் பெருமானை கேலி செய்தான். இதனால் அவரது கோபத்திற்கு ஆளாகி சாபத்தை பெற்றான். இதனால் சந்திரன் தன்னுடைய கலைகளை இழந்தான், பிரகாசம் குன்றினான். இதனால் மனம் வருந்திய சந்திரன் ஆனைமுகனை தொழுது சதுர்த்தி விரதம் மேற்கொண்டான். விநாயகப் பெருமானும் அவனது செயலை மன்னித்து அருளினார். மேலும் உன்னை மன்னித்ததற்கு அடையாளமாக உன்னுடைய பிறையை என் தலையில் சூடிக்கொள்கிறேன் என்று சொல்லி அவ்விதமாக காட்சியும் அளித்தார். அக்கோலத்திற்கு பாலச்சந்திர விநாயகர் என்ற பெயரும் ஏற்பட்டது. இவ்வாறு விநாயகப் பெருமான் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து பலன் பெற்றவர்களை பற்றி சோதக முனிவர் கூறி முடித்தார். ஐயனே, கேட்க கேட்க திகட்டாத விநாயகப் பெருமானின் பெருமைகளை மேலும் கூறுங்கள் என்றனர் நைமிசாரண்ய முனிவர்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சோதம முனிவர் அருகம்புல் மகிமை பற்றி கூறத் தொடங்கினார். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.